நந்தியும் பகவானும் எல்லாருக்கும் எப்படி வருகிறார்கள் பாருங்கள். எப்படி வருகிறார்கள்? இகி பலகாதே வழிகடந்து வழிகடந்து எருமையிலாச்சி பாலொழித்தா இகி பலகாதே வழிகடந்து வழிகடந்து எருமையிலாச்சி பாலொழித்தா பால கிடந்தவன் பற்பல வழிகள் எல்லாம் கிடந்து ஈரமையிலாற்று பாலங்கள் எல்லாம் விட்டு இந்திரலோகத்தில் வந்து இந்திரன் குலு ரம்பை மேனகை ஊர்வசியினுடைய நடனங்கள் எல்லாம் பார்த்து விட்டு சரி யமலோகத்திலே வந்தார்கள். யமலோகத்திலே யமராஜன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? அப்படியா இருக்கின்றார்கள். நாலு பக்கம் அக்கினியும் நலமதாக தான் நலமதாக தான் நடுவில் ஒரு கம்பெனி ஓட்டினார். நலமாய் விட்ட பலனை சாத்தினார். யமராஜனானவன் எப்படி கொள்விருக்கிறான் தெரியுமா? எப்படி? நாலு பக்கம் பெரிய அக்கினி ஆறானது ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆமாம். அதிலே ஒரு வட்ட பலகையான நாட்டி சரி அதிலே ஒரு எருமை கிடா வாகனத்தில் யமராஜன் கொள்விருக்கிறார். ஆமாம் சரி அவர் கொள்விருக்கின்றார். அவர் தலையின் மேலே ஒரு மலையை தொங்க விட்டு படுக்கின்றது. எதற்காக? அது எதற்காக தெரியுமா? இதற்கு யமனுக்கு இன்னொரு பெயர் உண்டு. என்ன? சமன் என்று. சரி என்று ஒரு நாள் யமதர்மன் நீதி நெறியில் இருந்து தவறுகிறானோ ஆமா அந்த முடியினால் கட்டப்பட்டிருக்கும் மலையானது அவன் மேலே விழுந்து சரி சுற்றி ஓடக்கூடிய அக்கினியாரில் விழுந்து சாம்பலாகி விடுவான். அப்படியானால் அந்த யமலோகத்தில் இருக்கும் யமதர்மனுக்கே இந்த நிலைதான் இல்லையா? சரி என்று எங்கு வருகின்றார்கள் என்று சொல்லி உடனே வல்லரக்கன் சொல்கிறான். என்ன? அங்கிருந்து தண்டனை களஞ்சியம் சத்தியலோகம் எல்லாம் பார்த்து கழித்து விட்டு ஆமா சுவாமி என்ன சிவபெருமான் வாழக்கூடிய கைலாசமலைக்கு அல்லவா எங்களை அழைத்து போறேன் என்று சொன்னீர்கள். ஆமாம். உடனே கைலாசமலைக்கு கூட்டி போங்கள் என்று சொல்ல சரி கண்டானே நல்ல சீவம் கைலாசம் தன்னை கண்டானே நல்ல சீவம் கைலாசம் தன்னை மாணிக்க மண்டபம் மாணிக்க மீதில் உண்டாக்கப்பட்டதோர் புதுமைகள் எல்லாம் உண்டாக்கப்பட்டதோர் புதுமைகள் எல்லாம்
அப்படி கைலாசமலைக்கு வந்தவுடன் ஆமா சிவபெருமான் முன்பிலே நந்திய பகவான் வல்லரக்கனை விட்டுவிட்டு சரி சுவாமி நீங்கள் சொன்னது போல் இதோ வல்லரக்கனை கூட்டி வந்து விட்டேன் என்று சொல்லி ஆமா தன்னுடைய ஆசனத்தில் போய் அமர்ந்தார். சரி சிவபெருமான் என்ன சொல்கின்றார்? பார்த்தா சிவபெருமான் என்ன அப்பா என்னை நோக்கி வெகு காலங்கள் தவம் செய்தாயே. ஆமா எதற்காக குழந்தாய்? சுவாமி என்னுடைய பேரு பத்மாவசி வல்லரக்கன். ஊர் அது? என்னுடைய ஊர். ஆமா சரி சரி. ஆகிய என்ன சொல்கின்றான் வல்லரக்கனானவன்? சுவாமி என்ன என்னை நான் பாதாள லோகத்தை சீருடனும் சிறப்புடனும் ஆட்சி பரிபாலனம் செய்து வந்தேன். சரி என்னுடைய ஆட்சியின் மீது பொறாமை கொண்ட சிற்றரசர்கள் எல்லோரும் என் மீது படையெடுத்து வந்தார்கள் இறைவா. அப்படியா? ஆகவே அவர்களை எதிர்த்து போரிடுவதற்கு என்னிடம் வல்லமைகள் இல்லை. சரி யாரும் இல்லாத தனிமரமாக நின்றேன். அப்படியாகட்டும். திக்கற்றவருக்கு தெய்வம் தான் துணை என்று சொல்வார்கள். ஆமாம் அதுக்காகவே உங்களை நோக்கி தவமானதை இருந்தேன். அப்படியா? உனக்கு என்ன வேண்டும் அப்பா? அதற்காக எனக்கு வரம் வேண்டும். அப்படியா? என்ன வர வேண்டும் அப்பா? என்ன வரம் வேண்டும் என்று கேட்க இந்த வல்லரக்கன் என்ன சொல்கிறான் தெரியுமா? சுவாமி எண்ணிலையோ சிறிய வரம் சிறிய வரம் அருமையா சிறிய வரம் எனக்கு எல்லிலையும் சிறிய வரம் எடைக்கூடிய வரமாக இருக்க வேண்டும். கடியிலையும் சிறிய வரம் காரமிக்க வரமாக இருக்க வேண்டும். மண்ணிலையும் சிறிய வரம் மகாதேவா தர வேண்டும். அப்படியா? எப்பா 12 வருட காலம் நினைத்து தவறு செய்திருக்கின்றாய். இப்படி கேட்கின்றாயே, என்ன வேண்டும் உனக்கு சொல். சுவாமி என்ன? என்னுடைய தூண்டுவிரலை எவருடைய சிரத்துக்கு எதிராக நீட்டுகிறேனோ அவருடைய தலை சொற்களாக தெரித்தோட வேண்டும். இறைவா வல்லரக்கா, இத்தனை வருடங்கள் நீ தவமி வல்லரக்கா, உனக்கு நான் என்ன தர வேண்டும் என்று இருந்தேன் தெரியுமா? நீ இவ்வளவு எளிதான வரத்தை கேட்டு விட்டாய். ஆமா, உனக்கு நான் என்ன தர வேண்டும் என்று இருந்தேன் தெரியுமா? துளசி மணி மாலை தர வீரந்தே தர வீரந்தே சுந்தரம் மலர் மாலம் தர வீரந்தே துளசி மலர் மாலை தர வீரந்தே தர வீரந்தே சுந்தரம் மலர் மாலம் தர வீரந்தே தளமதியுடன் ஒளிவடரே ஒளிவடவே தந்தை நீங்கிட வரமாதையாய் கேட்ட வரம் நன்னார் சிவனாரே இருமை மனதொடி கையுறதார் கேட்ட வரம் நன்னார் சிவனாரே வேட்டுப்பட்டதோர் புலியை போலே ஒளியை போலே வெகுண்டு அரகரோடு வந்தார். இப்படியாகவே அப்ப வல்லரக்கா, என்ன உனக்கு நான் என்ன தர வேண்டும் என்று இருந்தேன் தெரியுமா? என்ன சுவாமி? சுந்தரன் எனும் மலர் வலப்பக்கத்திலே இருக்கிறாரே, ஆமா, அவர் இருக்கும் இடத்திலே உன்னை வைத்துக் கொள்ளலாம் என்று இருந்தேன். அப்படியா? பகவானே, அப்படி பக்கத்தில் இருந்தாலும் மந்திரர்கள் வணங்கி விட்டு தான் போடுறதை தவிர என்னுடைய வரம் எனக்கு வேண்டும். அப்படியா? ஆமா. அப்படி என்று சொன்னால் பார்க்கடலே பள்ளி கொண்டிருக்கிறாரே என்னுடைய மைத்துனர். ஆமா. கழுத்திலே ஒரு துளசி மணி மாலை கொண்டிருக்கிறார். ஆமா, அதை உனக்கு பரிசாக தரலாம் என்று இருந்தேன். பகவானே, அந்த மாலையை போட்டு நான் என்ன செய்வேன்? வேணும் கழுத்துல போட்டுக்கிறேன் தவிர நான் கேட்ட எனக்கு வரம் கிடைக்காது. ஆகிய எனக்கு அதுவும் வேண்டாம் பகவான். அப்படி என்று சொன்னால் நீ கேட்ட வரம் தான் வேண்டும். கண்டிப்பாக எனக்கு அதுதான் வேண்டும். கைலாச மலையிலே அருகால பூஜையானது நடப்பது சரி. ஆமாம். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஆமா, ஒரு கால பூஜையானது நடக்கும் போது
தளமதில் உனதுடல் பொடிபட தந்தே நீ கேட்ட வரம் என்று சொன்னார். ஆமா. அதில் தளமதில் பொடிபட என்ற வார்த்தையானது சரி மேலதாள வாத்தியங்களால் மறைந்து விடுகிறது. தந்தே நீ கேட்ட வரம் மட்டும் காதில் கேட்கின்றது. அந்த வார்த்தையை கேட்டதும் ஆடினான் பாடினான் ஆனந்த கூத்தாடினான். ஆமா. தன்னை அழைத்து வந்தவரின் நந்திதேவரிடம் நான் ஒரு வார்த்தை பேட்டு வரேன் என்று சொன்னானா? சொல்லவில்லை. சொல்லவில்லை. சிவபெருமானிடத்தில் தான் கொஞ்சம் பணிவாக நின்றான். சரி நிற்கவில்லை. அப்படி நிற்காமல் வேட்டுப்பட்ட புலி எப்படி ஓடுமோ அப்படியே ஓடுகிறார். ஓடிக்கொண்டிருக்கின்றார். பார்த்தார் பாற்கடலிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய மாயவன் என்ன நினைக்கின்றார்? நம்மளுடைய அத்தான் தகாத அரக்கனுக்கு பொல்லாத வரத்தை கொடுத்து விட்டார். ஆமா. இவன் இப்படியே நீட்டிக்கொண்டு சென்றானேயானால் அத்தனை பேரையும் அழித்து விடுவான். கண்டிப்பாக. இவனை இப்படியே விட்டால் சரியில்லை என்று சொல்லி என்ன நினைக்கின்றார்? அவனை மீண்டும் கைலாசமலைக்கு திருப்பி அனுப்ப வல்லர்கள் பர்வதி பார்த்து யார் யாரெல்லாம் ஓடுகிறார்கள், யாரெல்லாம் ஓடுகின்றார்கள்? வானவர்கள் ஓடினார், மறையவர்கள் ஓடினார், வானவர்கள் ஓடினார், மறையவர்கள் ஓடினார், காலையினும் ஆதித்தன் சந்திரன் ஓடினார், காலையினும் ஆதித்தன் சந்திரன் ஓடினார், இந்திரனும் ஓடினார், இறையவனும் ஓடினார், இந்திரனும் ஓடினார், இறையவனும் ஓடினார், கந்தனோடு துந்தி முதல் பாகதியும் ஓடினார், கந்தனோடு துந்தி மகள் பாகதியும் ஓடினார். இப்படியாகவே வல்லரக்கன் வருவதை பார்த்து வானவர்கள் தானவர்கள் அத்தனை பேர்களும் ஓட பார்வதியும் ஓடுகிறார். அது மட்டுமல்ல, சிவபெருமானும் ஓடுவது போன்று ஒரு மாயானையை கற்பிக்கிறார். ஓடுனா தாண்டுமா? ஓடுவாரா? இவனுக்கு பயந்து எத்தனை நாள் தான் ஓடுவது என்று சொல்லி சரி தேவாதி தேவர்களை எல்லாம் ஒரு நந்தவன தோட்டமாக உண்டு பண்ணி அதிலே பார்வதி அம்மை ஒரு 50 அடி புஷ்பமாக சமைத்து சரி அதிலே சிவலிங்கமாக சிவபெருமான் மறைந்திருந்தாலும் நினைக்கிறார் எத்தனை காலங்கள் தான் இவருக்கு பயந்து இருக்க முடியும். இருந்தாலும் நம்மளை இப்பொழுது காக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மைத்துனால் மட்டுமே முடியும். அவர் வந்தால் தான் காக்க முடியும் என்று சொல்ல சரி மைத்துனர் எங்கே பிறந்து எங்கே வாழ்ந்து வருகிறார்கள்? பூமி பாரம் தீர்ப்பதற்காகவும் பாரத போர் முடிப்பதற்காகவும் தேவகி வயிற்றிலே 8வது குழந்தையாக பிறந்து சரி ஆயர்வாடி பட்டணத்திலே யசோதைக்கு வளர்ப்பு மகனாக வளர்ந்து வருகிறார். வளர்ந்து வரக்கூடிய சமயத்திலே இவர் செய்யக்கூடிய லீலைகள் கொஞ்சமா நெஞ்சமா இருக்காதுல்ல. தன்னுடைய சிறு வயது தோழர்களை எல்லாம் ஒன்றாக கூட்டி இவர் என்ன செய்கிறார் தெரியுமா? என்னையா செய்கிறார்? சாமநல்லே சாமநல்ல சாமம் போலே சாமம் போலே சதி சாம சதி சாம வேலையிலே சாமம் சாமநேரமானதும் தன்னுடைய தோழர்மார்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு பக்கத்து வீட்டில் இருக்கும் கோபியாஸ்திரி பெண்கள் வீட்டில் உள்ள பால் தயிர் வெண்ணெய்கள் எல்லாம் களவாடி உண்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். எல்லா தோழர்களை பார்த்த கோபியாஸ்திரி பெண்கள் எல்லாம் இன்னைக்கு கல்வனை பிடித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இருக்க சரி இவரும் அகப்பட வேண்டும் என்று அவரிடத்திலே அகப்பட்டு விட சரி அனைத்து கோபியாஸ்திரி பெண்களும் இந்த யசோதரிடத்திலே வந்து என்ன சொல்கிறார்கள்? சொல்கின்றார்கள் தாயே யசோதா உந்தன் நாயர் குலத்து வைத்த தாயே யசோதா உந்தன் நாயர் குலத்து வைத்த மாயன் பெருமாளே கிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை செய்யும்
என்ன மகையங்கடி மகே சமத்து போல தூங்கிட்டு இருக்கான். என்ன பிரச்சனை சொல்லுங்க முதல்ல. நைட்டு பிள்ளை கடவுள இறங்கினா தூங்க தாண்டி செய்வான். அப்படியே என் பையன் இப்படி செய்ய மாட்டானே. கூட்ரி பயல ஏன் சத்தம் முடிக்கி இப்போ கூட்ரி பயல என்ன பிரச்சனை சொல்லுங்க முதல்ல. எங்க வீட்டுல இருந்த பால் தயிர் வெண்ணெய் எல்லாம் களவாடி தின்றுக்காண்டி உன்னுடைய பிள்ளை. என்னது என் பையனா? என் பையன் கண்ணான களவு செய்தான். பெத்த குழந்தைக்கு பால் வர கொடுக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. என் பையனுக்கு எல்லா வகை உணவுகளும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என் பையன் இப்படி செய்ய மாட்டானே. கூட்ரி அவனே செய்ய மாட்டானே. கண்ணா கண்ணா அம்மா இங்க வாப்பா. என்னம்மா இந்த பாரு இவங்க எல்லாம் உன்னை வந்து களவு செய்தா வெண்ண களவு செய்தா சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா இவங்க எல்லாம் யாருமா? இவங்க எல்லாம் நம்ம தெருல உள்ளவங்க கோபிமார்கள். அப்படியா? ஆமா இவங்க வீட்டுல போய் பார்த்ததே இல்லம்மா இவங்களை எல்லாம். இல்லப்பா இவங்க சொல்றாங்க நீ வீட்டுல வெண்ணெய் திருடுனியா, நான் வீட்டுல வந்து தயிர் திருடுனியா, இவங்க வீட்டுல மோர் திருடுனியா, இப்படி எல்லாமே திருடு தின்னியா சொல்லிட்டு இருக்காங்கப்பா. சீச்சி அப்படி எல்லாம் நான் செய்வேன் அம்மா. செய்ய மாட்டேன் தெரியும்பா. நீ எனக்கு தங்க தட்டுல எப்படி பளபளன்னு வெண்ணெய் பால் எல்லாம் தருவா. ஆமா அதை விட்டுக்கிட்டு இவன் வீட்டுல போய் புளிச்ச நாட்டம் முடிச்ச வெண்ணெய் திம்பனாமா நான். கண்ணா என்னப்பா புளிச்ச நத்தை எப்படி தின்னதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. திங்கலம்மா. தின்னா எப்படி புளிச்ச நத்தை? இவளே குளிக்காம கொள்ளாம தானம்மா வந்திருக்கா. அப்ப இவ வீட்டுல உள்ள வெண்ணெய் இப்படி இருக்கும். சரி எப்படி இருந்தாலும் என்ன என் பையன் இப்படி தப்பு செய்ய மாட்டான் என்று சொல்லி அனுப்பிவிட்டு சரி நினைக்கின்றாள். மகன் மீது உள்ள அந்த கள்ளத்தனத்தை உணர்ந்த யசோதையானவள் இனி மகனை இங்கே விட்டு வைத்தால் நல்லதில்லை என்று சொல்லி சரி மகனிடத்திலே சொல்கிறார். என்ன கண்ணா அம்மா இனிமேல் நீ இங்கெல்லாம் இருக்காண்டாண்டா. என்னமா செய்யணும்? நம்ம அப்பா பார்த்தாரு பாத்தியாடா வேலை. ஆமா அந்த வேலையை பாக்குறியாடா? என்னம்மா? ஆடு மாடு மேய்க்கிறது. ஏம்மா ஆடு மாடமா மேய்க்கணும்? இவ்வளவு பெரிய தண்டனையா? அதுதான்டா நீ நல்லா செய்வா. சரிம்மா நீ சொல்றது போல நான் செய்யறேம்மா என்று ஆடு மாடுகளை எல்லாம் இங்கே சம்மதித்து மாயவன் எப்படி வருகிறார் பாருங்கள். வருகின்றார். கொம்பு பசுக்களை விரட்டி கூட்டம் செய்தார். கொம்பு பசுக்களை விரட்டி அழகாகவே தண்டகி என்று சொல்லக்கூடிய ஆற்றங்கரையிலே வந்து நெரிசாய்த்து விட்டு சரி சுண்டை செடி முட்டிலே வந்து சீங்குழலான எடுத்து வாசித்துக் கொண்டிருக்கேன். இந்த சீங்குழைய சத்தம் யாருக்கு கேட்கிறது தெரியுமா? யாருக்கு கேட்கிறது? 50 புஷ்பத்திலேயே சிவலிங்கமாக மறைந்திருக்கிறாரே சிவபெருமான். அவர் காதுகளுக்கு கேட்டது. என்ன நினைக்கின்றார்? இவ்வளவு அழகாக சீங்குழல் வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அத்தான் தான் இப்படி வாசிக்க முடியும். என்ன செய்தார் தெரியுமா? சீங்குழலின் சத்தம் கேட்டு சத்தம் கேட்டு சத்தம் கேட்டு
சத்தமானதை கேட்டு ஆமா அந்த சீங்குழல் ஓசை கேட்கின்ற தந்தை ஆத்தங்கரைக்கு வந்தார். சரி காலடியிலே பொத்தண்டு விழுந்தார். மைத்துனா அபயம் 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 என்று காலி விழுகின்றார். அத்தான் தங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்ல சரி நான் பார்க்கக்கூடிய அதே ஆடு மாடுகளை இவர் மேய்த்தால் நான் பார்ப்பேன் என்று சொல்ல என்ன செய்கின்றார்? சிவபெருமானும் இடையராக சமயம் ஆமா அரக்கனை கொல்ல வேண்டி எப்படி வருகிறார் பாருங்கள். மாயவன் எப்படி வருகின்றார்? நடந்து திருமால் அவ்விடமிட்டு நாதனார் கொடுத்த வரம் சோதிக்க தொடர்ந்து வந்த வல்லரக்கனை என்று துடிக்க வேதி வேஷம் கொள்வோம் என்று பரந்தாளில் மேல் வள்ளி கொண்டே பச்சை முகில் வர்ணம் சொருபமாறி மடந்தை உருவாக வேண்டும் என்று மாயவனார் ஒரு பெண் வேடம் கொண்டாரே. நடந்தாலே மோகினி பெண் துண்டோதாரம் தன்னை கொல்ல அழகாகவே 16 வயதுடைய ஒரு மோகினி வடிவம் எடுத்து சரி வருகிறான் அந்த கானகத்தை நோக்கி. ஆமா வல்லரக்கரும் சிவபெருமானை தேடி அங்கு வர சரி இவளும் அங்கு வர இருவரும் சந்தித்தார்கள். ஆமா அந்த மோகினியை கண்டவுடன் காதலுற்றான் இந்த வல்லரக்கன். சரி நடுக்க சொல்கிறான், பெண்ணே என்ன நீ எங்கிருந்தம்மா வருகிறாய்? நீ ஐயா ஐயா நான் வீட்டுல சண்டை போட்டு வந்துட்டேன்பா. மாப்பிள்ளைக்கு உனக்கு சண்டையா? ஆமா சரி சரி. இந்த கானகத்திலே இந்த நேரத்துல வர்றியே அதான் கேட்டேன். இல்ல எனக்கு யார் துணை இல்லாத போது எனக்கு யாருமே இல்ல, அதனாலதான் நடுக்காட்டுல வந்து நிக்கிறேன். அதுவே இல்லாமையா இருக்கா? ஆமா அப்படி பார்த்தா நானும் தனியா தான் இருக்கேன். சரி நம்ம ரெண்டும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டா எப்படிமா? அதெல்லாம் நடக்காது. எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிட்டு. ரொம்ப பிடிச்சுன்னா என்ன செய்யறது? சத்தியம் செய்யணும். அப்படின்னு நான் உங்களுக்கு திரும்ப செய்ய வேண்டும் என்றால் எனக்கு சத்தியம் செய்து தர வேண்டும். சத்தியம் வேணும் என்று சொல்லே. என்ன என்ன சத்தியம் தான் எதிலையும் செய்து தர. என்ன என்ன சத்தியம் தான் எதிலே செய்து தர. எதிலே கையிடவோ நின்றவளோ வேண்டிடவோ பொய்யரவம் படைத்த பொத்துடத்தில் கையிடவோ தலங்கள் எல்லாம்
முன்பிலே வரை எந்த ரூபத்துடன் அந்த அரக்கனை கண்டீர்கள் என்று கேட்க ஆமா என்ன சொல்லுகின்றார் அந்த ரூபத்தை காட்டினால் தாங்கள் பொறுக்க மாட்டீர்கள் என்று சொல்ல பொறுப்பேன் என்று சிவனார் சொல்ல சரி அந்த ரூபத்தை எப்படி எடுக்கிறார் தெரியுமா எப்படி உருவத்தலை சீமெட்டி பொங்கரவம் மணிதனராம் மரிதவி பரமோன் தீரடி பெறனை உன்னை பெருகத்தலை சரந்தி பேரையர் நடந்து சொல்ல நடந்து சிறந்தீர் அறிந்தேனைக்கும் வாழ்மறையினாள் நலினங்கமாள் மகிழாள் மனசில் அவள் முத்து கடம் கோபச்சமாய் கசிந்துள்ளே பண்டாடும் நெஞ்ச கையோ மனசெல்லாம் அவன் மேலே பண்டாடும் செஞ்ச கையோ மனசெல்லாம் அவன் மேலே எதற்கு போதே தெரிந்து கேள்வி விழுமாம் பகவானோட வித்தனை பாராக்க கூடாதே பகவானோட வித்தனை பாராக்க கூடாதே பாராக்க கூடாதே பாலனாய் வளையும் என்றார் பகவானோட வித்தனை பாசிகளை எடுத்து பகவானோட வித்தனை பாசிகளை எடுத்து நாளாமே நாளையிலே நல்ல கை மாறக்கே வாழ்த்திரத்தில் பெருமழையோடு ஐயன் சாஸ்தா வந்து பிறந்திடுவாரே ஐயன் சாஸ்தா ஐயன் பிறக்க ஐயன் சாஸ்தா ஐயன் பிறக்க எப்படி நான் பிறக்க நீ வலது ரத்தாரோடே நீ வலது ரத்தாரோடே இதை காரண வரையை காரண வந்த காரதோடே வந்த காரதோடே இந்த முன்னோடி மோரைகள் உன்னடி காரதோ உன்னடி காரதோ நீரை காராயோ நீரை காராயோ மறையோ நீராக நம்மளோடே காரி காரி பெருமழையோடு ஐயன் சாஸ்தா வந்து பிறந்திடுவாரே